தாதி குல்சார் அவர்களின் தாரணை வகுப்பு. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இன்று நீங்கள் அனைவரும் எமது இனிய பாபாவின் கொடியை உயர்த்தினீர்கள் தானே? கொடி எப்பொழுதும் உயரத்திலேயே ஏற்றப்படும். பாபா கூறுகின்றார், நீங்கள் எவ்வாறு எனது கொடியை மேலே உயர்த்தினீர்களோ அவ்வாறே குழந்தைகளான நீங்களும் உயர்ந்த ஸ்திதியில் நிலைத்திருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரியும், இந்த முழு உலகிலும் எம்மை போல உயர்ந்த நிலையை எந்த ஆத்மாவும் அடைவது இல்லை. நாம் எவ்வாறு அத்தகைய உயர்ந்த நிலையை அடைகின்றோம்? பாபா மேன்மையானவற்றில் எல்லாம் அதிமேன்மையானவர் ஆதலால் அவர் எம்மை அத்தகைய உயர்ந்த நிலைக்கு உயர்த்துகின்றார். பாபா கூறுகின்றார், நான் உங்களை மேன்மையானவர் ஆக்குவதனால் நீங்களே அந்த அதிமேன்மையான ஆத்மாக்கள் என்ற ஆன்மீக போதையை பேண வேண்டும். பல மில்லியன் மக்களில் கைப்பிடி அளவினரே அதிமேன்மையானவர்கள் ஆகுகின்றனர். நாமே அவர்கள் என்ற அந்த உறுதியான நம்பிக்கையை கொண்டிருக்க வேண்டும். பாபா முழு உலகிற்கும் அதிபதியாக இருக்கின்றார். பக்தியில் 33 கோடி தேவர்களின் புகழ் பாடப்பட்டுள்ளது. அவர்கள் பாபாவுடைய செய்தியை பெற வேண்டும். அப்பொழுதே அவர்கள் தேவர்களாக மாறுவார்கள். வெள்ளியுகத்தின் இறுதி வரை தேவர்கள் தேவைப்படுகின்றனர். நாமே அந்த தேவர்கள் என்ற இயற்கையான போதை, இயற்கையான விழிப்புணர்வு காணப்பட வேண்டும். பாபா எமது வாழ்வை அத்தகைய மேன்மையானதாக மாற்றியுள்ளார். எம்மால் பாபாவை கண்டுபிடித்திருக்க முடியுமா? இல்லை, பாபாவே எம்மை கண்டுபிடித்தார். பாருங்கள், நீங்கள் வேறுபட்ட நாடுகளில் இருந்து வந்துள்ளீர்கள். அமெரிக்கா, ஆஸ்திரேலியா, ஐரோப்பாவின் பல நாடுகளிலும் நீங்கள் மறைமுகமாக காணப்பட்டீர்கள். ஆனால் பாபா உங்களை கண்டுபிடித்தார். நீங்கள் பாபாவை கண்டுபிடித்தீர்கள் என்றில்லை. இல்லை, உலகமே இறைவனை தேடிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் இறைவன் உங்களை கண்டுபிடித்து எடுத்துள்ளார். இறைவனே என்னை தேர்ந்தெடுத்துள்ளார் என்ற போதை உங்களிடம் காணப்படுகின்றதா? பாபா உங்களை தனக்கு சொந்தமானவர் ஆக்கி கொண்டார். எங்களை தனது குழந்தையாக்கி கொள்வதற்கு எம்மிடம் ஏதோ ஒரு சிறப்பியல்பை பாபா கண்டிருப்பார் இல்லையா? இது பற்றிய பாடல் ஒன்று கூட உள்ளது. எம்மிடம் என்ன இருப்பதை பாபா பார்த்தமையினால் நாம் அவருக்கு சொந்தமானவர் ஆகினோம். உலகில் பல மக்கள் இருக்கும் பொழுது பிராமணர்களாகிய நாம் ஒரு சிலரை சில சமயங்களில் சென்டருக்கு அருகாமையில் இருப்பவர்கள் பாபாவுடைய குழந்தைகளாக இருப்பதில்லை. ஆனால் சென்டரில் இருந்து மிகவும் தூரத்தில் இருப்பவர்கள் பாபாவுடைய குழந்தைகளாக மாறி பாபாவை பார்ப்பதற்கு சென்டருக்கு வருவார்கள். அதற்கான காரணம் என்ன? பாபா நிச்சயமாக குறைந்தது ஒரு சிறப்பியல்பையாவது எம்மிடம் பார்த்திருக்க வேண்டும். ஆகவேதான் பாபா கூறுகின்றார், நீங்கள் அனைவரும் எனது சிறப்பான குழந்தைகள். சில குழந்தைகள் கூறுகின்றனர், எமக்கு எமது சிறப்பியல்பு தெரியாது. ஆனால் பாபா கூறுகின்றார், உங்கள் அனைவரிலுமே பொதுவான ஒரு சிறப்பியல்பு உள்ளது. அது இறைவனை தெரிந்து கொள்வதற்கான 3வது கண்களை கொண்டிருந்தமையாகும். இறைவன் அலங்கரிக்கப்பட்ட கிருஷ்ணரது உடலில் வரவில்லை.
அவர் in countries சாதாரண in India. பிரம்மாவின் உடலிலேயே வந்தார். And in those countries, you நீங்கள் in அனைவரும் towns, இறைவனை இனம் கண்டு கொண்டமையாலேயே somewhere பணத்தை செலவு செய்து விடுமுறைகளை எடுத்துக்கொண்டு மதுபனிற்கு வருகின்றீர்கள். பாபாவின் மீது உங்களுக்கு அன்பு உள்ளது, அதனாலேயே நீங்கள் இங்கு வந்துள்ளீர்கள். but here we say we இறைவனை இனம் கண்டு கொள்ளும் மூன்றாவது கண்ணை கொண்டிருந்ததாலேயே intoxication that Baba found you. நீங்கள் இங்கு Yes, do you வந்துள்ளீர்கள். have this intoxication? Baba has இறைவனை you to அடையாளம் belong காணும் to him. தெய்வீக புத்தியும் உங்களிடம் உள்ளது. Baba must have seen நீங்கள் something வேறுபட்ட within நாட்டை us சேர்ந்தவர்களாக which இருந்தாலும் made பாபா us his உங்களை children. அடையாளம் கண்டுபிடித்துள்ளார். There's a song மேலும் also. அவர் எங்களுக்கு What did அதிக Baba அன்பை see in us வழங்கியுள்ளார். that made us belong to him? பாபா எப்பொழுதும் எல்லையற்ற விதத்திலேயே In பேசுவார். Australia, there are so many அவர் இந்தியாவை மாத்திரம் குறிப்பிட்டு பேசியது கிடையாது. millions in Australia, and Baba found நாங்கள் those 8-9 வயதுகளில் sometimes it தங்கும் happens விடுதிகளில் சேர்க்கப்பட்ட பொழுது because எமது ஆசிரியர்கள் center don't 15-16 வயதைச் சேர்ந்தவர்கள். Baba, but those who stay எம்மை far away பார்க்க from வரும் பொழுதோ center, they come to பாபா எமக்கு ட்ரில் பயிற்சிகளை வழங்குவார். So தாதி சந்திரமணி எமது ட்ரில் something in ஆசிரியராகவும் some ஆங்கில speciality ஆசிரியராகவும் இருப்பார். which made him பாபா எம்மிடம் கூறுவார், குழந்தைகளே, நான் உங்களை இட்டு பெருமைப்படுகின்றேன். one speciality நீங்கள் ஒவ்வொருவரும் உலக உபகாரிகளாக வரப்போகின்றீர்கள். pull us to him. இதனை கேட்டு நாங்கள் சிரித்தோம். You ஏனென்றால் are special children. எங்களில் பலர் உலக வரைபடத்தை கூட பார்த்தது கிடையாது. You do say that we are special souls and நீங்கள் உலகிற்கு செய்தியை வழங்க வேண்டும் என பாபா கூறுவார். but then how can we know பாபா that we பாரதத்தில் வந்திருந்த பொழுதும் we don't அவர் உலக உபகாரி ஆவார். so some இதனாலேயே முழு உலகிலும் பாபாவின் கண்முன்னால் Baba says all of you have one speciality தென்பட்ட which is குழந்தைகளாகிய நீங்கள் the best, அவருக்கு the highest சொந்தமாகி speciality உள்ளீர்கள். in each one of you. It is நீங்கள் common to கிறிஸ்தவர்கள், each one of you. நீங்கள் முஸ்லிம்கள் You may என not அவர் know it, பார்க்கவில்லை. but you do have it. What is his நாம் specialty? அனைவரும் பிராமண குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள். Recognized God, that is, யாராவது உங்களிடம் you have the உங்களுடைய eye நிரந்தர of recognizing விலாசத்தை God. கேட்டால் You have the third eye நீங்கள் என்ன சொல்லுவீர்கள்? with which you அது have மதுபன் அல்லவா? recognized God, வேறுபட்ட நாடுகளில் சேவைக்காக நீங்கள் புறப்படுத்தீர்கள். because ஆனால் பாபாவை இனங்கண்டதும் விரைவாகவே அவரால் ஈர்க்கப்பட்டீர்கள். very form of Brahma. இதனை பற்றி நீங்கள் மிகவும் பெருமை கொள்ள வேண்டும். All of us who are sitting here இறைவனே எம்மை தேர்ந்தெடுத்துள்ளார். that's அவருடைய தேர்வு எவ்வாறு தவறாக இருக்க முடியும்? we belong to Baba. ஆகவே நானே அந்த 5000 வருடங்களுக்கு முன்னர் பாபாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிராமண ஆத்மா என்பதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும். Here you have love for Baba. இந்த வகையில் சிந்திப்பீர்கள் ஆயின் பாபாவை ஒருபொழுதும் மறக்க மாட்டீர்கள். So யார் என்னை அவருக்கு சொந்தமானவராக்கி கொண்டார் என்ற எண்ணமே எமக்கு மேலோங்கி இருக்கும். you may not படைப்பவரை understand what other ஒரு பொழுதும் specialities மறக்க முடியாது தானே. this speciality each நாள் one பூராகவும் has இந்த that you ஆன்மீக have the போதையில் third நிலைத்திருக்க eye to வேண்டும். recognize God. And இன்று you have பேசுவதற்கு the divine வழங்கப்பட்ட intellect தலைப்பு எவ்வாறு through which இணைந்த you have ரூபத்தில் நிலை பெறுவது recognized God. என்பது ஆகும். That is why, because of this பாபா நீங்கள் speciality, என்னுடன் இருக்கின்றீர்கள் Baba என கூறும் பொழுதோ found you அவர் சகபாடியாக இருக்கின்றார். wherever you were, அதாவது whichever சில corner சமயம் of the world. சகபாடி You know, you பிரிந்தும் tell, இருக்கலாம். I belong to this country, ஆனால் that இணைந்த country. ரூபத்தில் You மனம் ஒன்றிணைந்து காணப்படும் பொழுதோ அவரை மறத்தல் கடினமாகும். from where you have come, but ஆகவேதான் பாபா கூறுகின்றார், இணைந்து இருக்கும் பொழுதோ பிரிதல் என்ற கேள்விக்கே இடம் இல்லை. recognized you, but he has given you நீங்கள் so பாபாவுடன் much love, இணைந்த so ரூபத்தில் much love. இருக்கின்றீர்கள் தானே. Because Baba எமது ஸ்லோகன் பாபாவே எமது உலகம். பாபாவே உலகமாக இருக்கும் பொழுதோ அதனுள் அனைத்தும் அடங்கும். உலகில் அனைத்திலும் பாபாவை தென்படுகின்றார். were lost,
And now மனிதர்கள், I have found இயற்கை, them. பொருட்கள் See, எதுவும் at the என்னை beginning, Baba ஈர்ப்பது used to கிடையாது. tell us, Baba அதாவது used to talk to பாபாவை me தவிர வேறு எதுவும் தென்படுவது not of இல்லை. India alone, but of the whole எமது world. பாதை I remember ஒரே ஒரு I keep நெடுஞ்சாலை saying மாத்திரமே. when we came சட to உலகில் இருந்து சூட்சும உலகம், when we were little, அங்கிருந்து we were about பரந்தாமத்தை 8 years old, அடைதலே 9 years, 10 பாதை years. ஆகும். Our teachers were 50, ஆகவே 60 வேறு years, எந்த 14, 15, குறுக்கு 16 வழிகளும் years. We எமக்கு were இல்லை. younger than them. We were 8, 9, அத்துடன் 10 years ஒரு old. பாபாவை தவிர வேறு எவரும் Whenever இல்லை. Baba used to come நாம் to our இவை hostel அனைத்தையும் to meet நினைவில் us at வைத்திருக்க that time, வேண்டும். we didn't have தேவை phonograph ஏற்படும் பொழுதோ presentation, அவற்றை but, பயன்படுத்தக்கூடியதாக we used இருக்க to வேண்டும். drill உதாரணமாக to அஷ்ட us and சக்திகள் Baba பற்றி Chandra Mani. You must have seen உங்கள் her அனைவராலும் பெரிய உரையை photograph. வழங்க I've seen her முடியும். personally. ஆனால் Adi Chandra நடைமுறையில் Mani was a பெரிய terrific பரீட்சை ஒன்று வந்தால் She used to teach us ஒருவர் exercise, உங்களிடம் தவறாக பேசினால் சகித்துக்கொள்ளும் சக்தி உங்களிடம் நடைமுறையில் உள்ளதா? stand at ஏனென்றால் மாயை உங்களை stand in பரீட்சிக்கும். line, you know, தடைகளின் கடமை உங்களிடம் வருவது, and உங்களது கடமை when we used to தடைகளை stand in துரத்துதலாகும். line for drill, at that time, ஓ Baba and மாயா, Amma, both of நான் உன்னை வெற்றி கொள்வேன் என மாயையிடம் சவால் விட்டீர்கள் தானே. they used to ஆகவே come மாயை to say நிச்சயமாக goodbye வரும். to us. இதனாலேயே மீண்டும் They used மீண்டும் to பாபா கூறும் shake ஞானத்தை hand with மீட்டு us பார்க்க or வேண்டும், pat us or ஞானத்தை hug us கடைய வேண்டும். and say சூழ்நிலை good morning உருவாகும் பொழுதோ in பயன்படுத்தக்கூடிய contact gesture. அளவிற்கு பயிற்சியும் And, தேவையாகும். After that, Baba used to say, சூழ்நிலை கடந்த பின்னர் ஞானத்தை கடைதலில் என்ன பலன் உள்ளது? so proud of நான் சரியான நேரத்தில் சரியான முயற்சியை செய்தால் எனது பதிவேட்டில் கருப்பான எந்த பதிவும் காணப்பட மாட்டாது. ஆனால் மாசற்ற நிலையில் so we used பதிவேடு to, smile காணப்படும். because we had never seen the world. 8 பேர் மாத்திரமே முழுமையாக மாசற்றவர்களாக தூய்மையானவர்களாக மாறுவார்கள். Just seeing the map of India, yes, but not the map நாம் of the world. முழு முரளியையும் ஞான கடைதல் செய்த வேண்டும். ஒவ்வொரு முரளியிலும் ஞானம், யோகம், தாரணை மற்றும் சேவைக்கான குறிப்புகள் காணப்படும். Would see us doing world நாங்கள் benefit. கராச்சியில் இருக்கும் பொழுதோ நாட்குறிப்பேடுகளில் அவற்றை எழுதி வைத்திருந்தோம். Say you have to serve the இந்தியாவிற்கு வரும் பொழுதோ பாபா அனைத்து நாட்குறிப்பேடுகளையும் ஒரு இரும்பு பெட்டியில் போட்டு ஒரு தொட்டியினுள் இறக்கி கிடங்கினுள் மூடிவிட்டார். world, isn't he? அவர் கூறினார், இந்த புத்தகங்களை துவாபர யுகத்தில் பக்தர்கள் எடுத்து சாஸ்திரங்களை எழுதுவார்கள். Baba chose you, selected ஒவ்வொரு you, நாளும் முரளியின் ஒரு குறிப்பையாவது எடுத்து ஞான கடைதல் செய்ய do வேண்டும். not say that you are a Christian or அப்பொழுது Muslim, you are வீணான this or எண்ணங்கள் that. எனும் No. இருள் What are அகன்றுவிடும். we? What are we? All of சக்தி us who வாய்ந்த are sitting எண்ணங்கள் here, what are we? ஆழி We போல will say that தொழிற்பட்டு we belong to இருளை the அகற்றும். family. We are முரளியின் not, அடிப்படையிலேயே that religion or that சக்தி வாய்ந்த religion. எண்ணங்கள் உருவாக்கப்படுகின்றது. And மேலும் மனதை மும்முரமாக வைத்திருப்பதற்கான நேர அட்டவணையை தயார் செய்யுங்கள். would you say America, உதாரணமாக England? முரளியில் What would you பாபா say? Not சுயதரிசன is it not? சக்கரத்தை சுழற்றுமாறு And at கூறினால் this time you are as a எவ்வாறு person அதனை of one. சுழற்ற முடியும்? சுழற்றுவதனால் என்ன பலன்? அதனை சுழற்றாது விட்டால் Which is your என்ன permanent பாதகமான address, விளைவு Madhuban, ஏற்படும்? and which is இவ்வாறாக your மனதின் family, வெற்றிடத்தை Brahmin family, நிரப்பினால் and வீணானவை our address of all முடிந்துவிடும். Brahmins is Madhuban. ஓம் சாந்தி. ஆன்மீக அனுபவங்களை மும்மொழிகளிலும் பெற்றுக்கொள்ள எமது யூடியூப் சேனல்களுடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்.